டிவிகே பத்தியும் கண்டிப்பா நம்ம பெருமை தான் நம்ம பேசணும். ஏன்னா கட்சியால் அதாவது நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க. சினிமால வந்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு படமும் சரியா போகாம, பிசினஸ் இல்லாம வந்து நிறைய பேரோட தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிச்சாங்க. அப்போலாம் வந்து ஆ ஓகே இவங்க எதனா ஒரு மாற்றத்த கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் நிறைய பேர் அவங்கள ஃபாலோவும் பண்ணாங்க. ஆனா அது வந்து காலப்போக்குல வந்து நாட்டுக்கு தேவை நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்றவங்களாகட்டும், காலம் அப்படின்னு சொல்றவங்களாகட்டும், நிச்சயம் எனக்கு ஒரு வெற்றிடம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களாகட்டும், நிறைய பேர் வந்து ஆ அதாவது ஒரு பக்கமா சாஞ்சுட்டாங்க. அவங்களால வந்து இந்த அரசியல் தாக்கு பிடிக்க முடியல. இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஜாம்பவானால வந்து அரசியல வந்து தாக்கு பிடிக்க முடியல. அரசியல கத்துக்க முடியல. அப்படி இருக்கும்போது தல விஜய் அவர்கள் வந்து ஒரு சின்ன வயசு அந்த அளவுக்கு பெரிய வயசும் அப்படியும் கிடையாது. சின்ன வயசு தான். அனுபவம் அரசியல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அதாவது அனுபவமே இல்ல அப்படின்னு நம்ம எதுவுமே நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அனுபவம் கண்டிப்பா இருக்கு. அதிலும் அது மட்டும் இல்லாம கூட இருக்கிற எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு பெரிய ஆளா? அந்த அளவுக்கு பெரிய அரசியல்ல கருத்து பிடிச்சவங்களா? இப்ப இருக்கிற அரசியல்வாதிகிட்ட அவங்க தாக்கு பிடிப்பாங்களா? தாக்கு பிடிக்கிறது ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அதாவது நல்லது செஞ்சு மக்கள வந்து ஓகேப்பா, இவங்க வந்து நல்லது செய்றாங்க. நம்ம இவங்க முன்னாடி போய் நிக்க முடியாது. அப்படின்றாங்க ஓகே. இவங்க முன்னாடி தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்னு கொஸ்டின் வருதுல்ல. அப்பன்னா யார்? அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் யார்? எப்படி தாக்கு பிடிக்க முடியாது? ஊர்ல தாக்கு பிடிக்க முடியாதா? இல்ல கட்ட பஞ்சாயத்தா? இல்ல ரவுடிசமா? எதுல வந்து தாக்கு பிடிக்க முடியாது? அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. எல்லாராலுமே இப்போ அ ஒரு தொகுதி வந்து கன்டினியூஸா அவர் ஜெயிக்கிறார்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம அந்த தொகுதியில போய் நிக்கிறோம். அப்போ அவர் வந்து நல்லது செஞ்சிருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கலாம். அவங்க ஃபேமிலி மட்டும் செஞ்சாரா? இல்ல அவங்க சொந்தக்காரங்க மட்டும் செஞ்சாரா? இல்ல அவங்க கட்சிக்காரங்க மட்டும் செஞ்சாரா? அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. நீங்க எல்லா தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா, அவங்க கட்சிக்காரங்க மட்டும் நல்லா இருப்பான். நீங்க நல்லா பார்த்துருக்கீங்க. எம்.எல்.ஏ, அதுக்கடுத்து மாவட்ட செயலரு, ஒன்றிய செயலர், வார்டு மெம்பரு, தலைவரு அப்படின்ற கவுன்சிலர் அவங்கலாம் வந்து ஒரே கட்சியா இருப்பாங்க. நீங்க வேணா நல்லா நோட் பண்ணி பாருங்க. அவங்க மட்டும் தான் நல்லா இருப்பாங்க தவிர, அவங்கள சார்ந்து வாழ்ற மக்கள் நல்லாவே இருக்க மாட்டாங்க. எதனா ஒரு குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா அவங்க வீடு மட்டும் பெரிய பெரிய வீடா இருக்கும். எல்லாமே அவங்கவங்க மட்டுமே செஞ்சுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க புதுசா ஒரு அந்த தொகுதிக்கு நிக்கும்போது, மக்கள் வந்து அவங்க எப்படி ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காசு. கண்டிப்பா ஒரு எலக்ஷன் வந்தா காசு கண்டிப்பா இறையும். அது உள்ளாட்சி எலக்ஷன் ஆகட்டும், இல்ல ச அ நாடாளுமன்ற எலக்ஷன் ஆகட்டும், எல்லா எலக்ஷனுமே வந்து காச கொட்டுவாங்க. காச குடுத்து தான் ஜெயிக்கிறாங்க. முக்காவாசி பேர் ஜெயிக்கிறதே காசு குடுத்து தான். அப்படி இருக்கும்போது காசு குடுக்காம, நீ எவ்வளோ பெரிய ஆளா வந்துட்டு போ உன் தொகுதியில. நாங்க புதுசா வந்து உள்ள நிக்கிறோம். அப்படி நான் 2 பேரும் நம்ம மோதி பார்த்துக்கணும். நீ காசு குடுக்காம அதாவது இப்ப வந்து நெறைய பேர் சொல்லிருக்காங்கல்ல, நாங்க வந்து பெரியம்பான்மை கட்சி தான். நாங்க வந்து பெரிய கட்சி. எங்களலாம் அசைக்க முடியாது. நாங்க ஆண்ட இதெல்லாம் ஓகே. காசு குடுக்காம காசு குடுக்காம நீங்க வந்து வின் பண்ணி பாருங்க. அப்ப நீங்க கால் வைக்கிறதுன்னா நாங்க பெரிய ஆளு, நாங்க பெரிய கட்சி அப்படின்னு. காசு குடுத்தா ஜெயிக்கிறீங்க. அதுனா பெரிய ஆளு, சின்ன ஆளு நீங்க. காசு குடுக்காம யார் ஜெயிக்கிறாங்களோ, கூட்டணி இல்லாம யார் ஜெயிக்கிறாங்களோ, அவங்க தான் உண்மையான தலைவர்கள். அவங்க தான் மக்கள் வந்து உண்மையா நேசிக்கிறாங்க. ஆனா கூட்டணி விஷயம் வந்து நெறைய பேர்கிட்ட பேசினாங்க. நாமளும் பார்க்கும்போது இந்த கூட்டணி விஷயம் பத்தி நம்ம ஏன் விஜய் வந்து ஆட்சியிலே பங்கு, அதிகாரத்தில பங்கு சொல்லியும் யாரும் கூட்டணிக்கு வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில பேர் சொல்ற நம்பிக்கை என்னன்னா, அவருக்கு இன்னும் ஒரு எலக்ஷன் சந்திக்கட்டும். மக்கள் எவ்வளோ ஓட்டு வங்கி வாங்குறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து அடுத்த எலக்ஷன் வந்து கூட்டணி போவாங்களா அப்படின்னு பெரிய பெரிய கட்சிலாம் சேருவாங்க அப்படின்னு நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு என்ன ஆசைன்னா, கூட்டணி போகாம அவர் தனிச்சா நிக்கணும். ஏன்னா வந்து ஊழல முற்றிலும் நாங்க வந்து அகற்றுவோம் அப்படின்னு டிவிகே சைடுல சொன்னாலும், நீங்க ஊழல் பண்ணவங்கள உள்ள கொண்டு வந்து சேர்த்துட்டு நீங்க மேடையில அவங்க பத்தி பேச முடியாது. நீங்க ஊழலே இல்லன்னு பேசுவீங்க. ஆனா அவங்க மேடையில ஊழல் பண்றவங்க வந்து உட்கார்ந்திருப்பாங்க இல்லையா? அதனால வந்து யார சேர்க்கணும், யார சேர்க்கக்கூடாது அப்படின்றது வந்து தல விஜய் வந்து தெளிவா இருக்காரு. நீங்க ஊழல ஆளுகள உள்ள சேர்த்துட்டு, நீங்க ஊழல் பத்தி பேசினா, மக்கள் கேட்பான். இவனே ஊழல் பண்ணவன். இவங்கள வச்சு நீங்க எப்படி ஊழல இது பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாரையுமே வந்து கட்சியில சேர்த்துக்க முடியாது. ஒரு சில ஆ விஷயங்கள் வரும் தான். ஓகேங்களா? அதனால வந்து எல்லாருமே கட்சியில சேர்த்துக்கணும். எல்லாருமே கட்சியில வந்துரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேர்த்துக்க மாட்டாங்க. யோசிப்பாங்க. யோசிச்சு தான் நீங்க யாரு? என்ன பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இருந்திருக்கீங்க? உங்க மேல என்ன கேஸ் இருக்கா? ஊழல் வழக்கு இருக்கிறீங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு தான் கட்சி சேர்ப்பாங்க. கூட்டணி இல்ல, கூட்டணி இல்ல, கூட்டணியே தேவையில்ல. எங்களுக்கு கூட்டணி தேவையில்ல. நம்ம மக்கள் வந்து கண்டிப்பா முழுசா நம்பலாம். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கண்டிப்பா நம்புறாங்க. ஒரு ஒரு ஓட் ஒரு ஒரு வீட்லயும் ஒரு ஒரு ஓட்டு கண்டிப்பா இருக்கு. 1 ஓட்டு இல்ல 2 ஓட்டு மினிமம். நான் சொல்றது மினிமம் 2 ஓட்டு கண்டிப்பா இருக்கு. மேக்ஸிமம் எவ்வளோ வேணா போகலாம். கிட்ட வர வர டிவிகேவுடைய தாக்கமும் அதிகமாயிருச்சு. அப்போ இருக்கும்போது ஓட்டு இன்னும் அதிகமாகும். அப்படிங்கும்போது கண்டிப்பா ஒரு தமிழகம் மிகப்பெரிய மாற்றம் வந்து கண்டிப்பா ஏற்படும். ஏற்படுத்தாமலாம் போகாது. கண்டிப்பா ஏற்படுத்தும். சர்வேல கூட டிவிகே வந்து அதிகமான இடங்கள் வந்து கைப்பற்றுது. அதாவது புதுசா ஆரம்பிச்ச கட்சி, புதுசா வந்த கட்சி. அதுவும் சர்வேல வந்து திமுகவோட போட்டி போடுது. திமுகவோடயே போட்டி போடுது. அப்படி இருக்கும்போது ஒரு
5 கட்சி ஒண்ணா நிக்குது. இந்த பக்கம் 8 கட்சி ஒண்ணா நிக்குது. அப்படி இருக்கும்போது தல விஜய் கூட நிக்க முடியல. பெர்சன்டேஜ் என்ன பெர்சன்டேஜ் 4% 5% தான் டிஃபரண்ட் காமிக்குது. அப்படி இருக்கும்போது நீங்களே பார்த்துக்கங்க. தனியா தான் நின்னு இத்தனை பெர்சன்ட் ஓட்டு வாங்குறதும், 5 கட்சிகளுடைய தயவால இத்தனை லட்சம் ஓட்டு வாங்கி சிஎம் ஆகுறதும், காலத்துக்குற அளவுக்கு ஒண்ணும் பெருமை விஷயமே கிடையாது. நான் சொன்னேன் பெருமையான விஷயம் எதுன்னா, 7 வருஷம் நாங்க அந்த தமிழ்நாட்ட ஆண்டுருக்கோம் அப்படின்னு சொல்றது உண்மைன்னா, தனியா நில்லுங்க. காசு கொடுக்காம நில்லுங்க. வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து பேசிக்கலாம். அதுக்கப்புறம் ஜனநாயகன் இந்த படம் வருமா? வராதா? இந்த கோர்ட்டுக்கு போ, இந்த கோர்ட்டுக்கு போ, திரும்பி அந்த கோர்ட்ல இந்த கோர்ட்டுக்கு வா, திரும்பி இந்த கோர்ட். அதாவது எல்லாம் படிச்சுட்டு தான் வேலைக்கு வந்தாங்களா அப்படின்னு கண்டிப்பா தெரியல. ஒரு படம் சாதாரணமான ஒரு படம். அந்த படத்தை விட்டு இருந்தாலே அந்த படம் ஓடி முடிஞ்சிருந்தாலும் அந்த தாக்கமே அதிகமா கம்மியாயிருக்கு. நீங்க அதை வச்சு வச்சு அரசியல் பண்ணி பண்ணி அந்த படத்துடைய அது டாப் ரேஞ்சுக்கு போயிடுச்சு. எப்போ வரும் வரும்னு அதாவது விஜய் பிடிக்காதவங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பதான் அந்த படம் வரும் ஏன் தான் பண்றாங்க அப்படின்னு. இப்போ விஜய் அவர்கள் மேல இந்த படத்தால ஆதரவு இன்னும் அதிகமாகுது. உங்களுக்கு எதிர்ப்பு இன்னும் அதிகமாகுது. இதுவே தெரியும் யார் தான் அந்த ஐடியா உங்களுக்கு தராங்க அப்படின்னு கண்டிப்பா தெரியல. யார் தான் ஐடியாவை தராங்க. இந்த ஐடியாவை தரவங்க கண்டிப்பா ஒரு எப்படி சொல்ல தெரியல. மட்டமான ஐடியா. இந்த ஐடியா தான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுது. புதுசா யோசிங்க. விஜய் அவர்களும் அதான் சொல்லியிருப்பாரு. புதுசா யோசிச்சு என்ன திட்டுங்கய்யா. கடைசியே அச்சமாகனு அரைச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிருங்க. புதுசா யோசிச்சு எதனா பேசுங்க. ஆனா கண்டிப்பா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய மாற்றத்தை விஜய் வந்து கொண்டு வந்து வருவாரு. விஜயோட திருக்குறள் ஆகட்டும், திமுக வந்து மேக்சிமம் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா தம் விஜய் அவர் மட்டும்தான். வேற யாரும் அந்த அளவுக்கு செல்லல. ஸ்ட்ரிக்டா பேசுற எல்லாருமே ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அந்த மீட்டிங் பேசுறது ஃபுல்லாமே தம் விஜய் வந்து திமுக தான் அட்டாக் பண்றத விட மற்ற எந்த கட்சியும் அட்டாக் பண்ணி பேசுறது. ஆனா அதிமுகல எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா கரூர் டிஸ்ட்ரிக்ட் அப்புறம் விஜய் மேல தவறு கிடையாது. அவருக்கு என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னவரு இப்போ விஜய் மேலதான் தவறு இருக்கு. அவர் தான் அந்த 41 இதுக்கும் அவர் தான் காரணம் அப்படின்னு மாற்றி பேசுறாரு. இதெல்லாம் இப்பெல்லாம் ஒரு பெரிய தலைவர் வந்து பேசலாமா? ஆக்கிரமிப்பு சுத்தமா இருக்கும்ல. அப்ப ஏன் நீங்க சுத்தம் இல்லாம போது நீங்க ஜெயிச்ச மக்களுக்கு என்ன பண்ணீங்க? அப்படின்ற ஒரு இது எழுதல. நீங்க ஒரு பேசுறீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம பேசணும். நீங்க வந்து சீமானா? சொல்லுங்க. நீங்க என்ன சீமானா? நீங்க சீமான அளவுக்கு நீங்க இருக்கீங்க? இல்ல இல்ல. அப்படியே இருக்கும்போது நம்மளுடைய தரத்தை நாமளே கேள்வி அடைக்கிற மீதான இந்த விஷயம் இருக்கு. பெண்களை பத்தி ரொம்ப இழிவா பேசுற திமுக காரங்கள. அதாவது இதுல என்ன மேடையில உட்காந்து கை தட்டி சிரிக்கிறாங்க பாருங்க. அது என்ன ஒரு கேவலமான செயல்னு தெரியல. ஏன்னா அவங்க குடும்பத்திலயும் விஜய் பிடிக்கிறவங்க இருப்பாங்க. அப்ப அவங்க தான் தப்பா சொல்றாங்க. அப்ப அவங்க தான் தப்பா சொல்றாங்க. அப்படின்னு எப்படி உங்களுக்கு சிரிப்பு வருது? இதெல்லாம் வந்து ஒரு கொள்கை கூட்டம், ஒழுக்கான கூட்டமா? ம். இது வந்து டிவிகை பார்த்து சொல்லுங்க. என்ன என்னன்னு தெரியல. மக்கள் கண்டிப்பா இதுக்கு உண்டான பாடத்தை வந்து கண்டிப்பா குடுப்பாங்க. குடுக்காம போக மாட்டாங்க. கண்டிப்பா குடுப்பாங்க. நெறைய விஷயம் இருக்கு திமுக பத்தி பேசுறது. அதிமுக பேசுறது நெறைய விஷயம் இருக்கு. ஆனா அந்த வீடியோ ஃபுல்லா பத்தாது. 2 மணி நேரம், 3 மணி நேரம் நான் பேசுவேன். ஆனா நீங்க பார்க்க மாட்டீங்க. இன்னும் நெறைய விஷயம் இருக்கு. நம்ம இந்த விஷயம் இன்னும் அடுத்த வீடியோல வந்து நம்ம இத அட்டாக் பண்ணுவோம். கவலைப்படாதீங்க. 2026ல இந்த வருஷத்துல மிகப்பெரிய மாற்றத்த தமிழ்நாடு பார்க்க போகுது. நல்லது நடக்கும். வெற்றி நிச்சயம். பாய்.